நான் கடந்த தினங்களில் என் நண்பரோடு உரையாடி கொண்டிருந்தேன். அவர் புற மதத்தினை சார்ந்தவர். அவர் என்னிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அது எனக்கு ரொம்ப எப்படி சொன்னா ரொம்ப ஆழமா என்ன பாதிச்சிட்டு. அவர் கேட்ட விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் கேட்டது, உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள், உங்களுக்கு ஒரே வேதம் பைபிள். அப்படி இருக்கும் பொழுது உங்களிடையே ஏன் இவ்வளவு பிரிவினைகள்? அவர் என்ன சொன்னார்னா, அவங்க மதத்துல அவர்கள் பல கடவுள்களை வழிபடுகிறார்கள், பல வேதங்கள் இருக்கிறது, அதனால் நாங்கள் பல பிரிவினையாக இருக்கிறோம் என்றார். ஆனால் நீங்கள் ஒரே தேவனை தேடுகிறீர்கள், ஒரே தேவனை வணங்குகிறீர்கள், உங்களுக்கு ஒரே வேதம் தான். ஆனால் உங்களிடத்தில் ஏன் பல பிரிவினைகள்? ஆமா, இது நம்ம கடவுளை, நம்ம தேவனை தேடாத புற மதத்தினர் நம்மிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி இதுதாங்க. ஏன் ஏன் நம்மிடையே இவ்வளவு பிரிவினைகள்? நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன சொல்லுது, நாங்க ஆதி காலம் முதல், அதாவது இயேசுக்கு பின் அப்புறம் நாங்க தாங்க கிறிஸ்தவங்க. இந்த கிறிஸ்தவத்தை உலக மதமாக ஸ்தாபித்தவர்கள், உலகத்தை ஆளுகின்ற மதமாக ஸ்தாபித்தவர்கள் நாங்கள்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆதி திருச்சபையில் இருந்த முரண்பாடுகள், அதாவது வேதத்துக்கு புறம்பான காரணங்களை எல்லாம் எதிர்த்து புரொட்டஸ்ட் பண்ணி வந்ததுனால் நாங்க பிரிவினைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று இன்னொரு சாரர் சொன்னாங்க. அந்த பிரிவினைக்காரர்களின் இன்னொரு குரூப் என்ன சொல்லுதாங்கன்னா, அந்த குரூப்பை பார்த்து இந்த பிரிவினைக்காரர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் எல்லாம் உணர்ச்சியில் தேவனை தேடுகிறார்கள். இந்த உணர்ச்சியில் தேவனை தேடுகிற குரூப் மீதி இருக்கிற 2 குரூப்பையும் பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்களுடைய ஆவியில அனலே கிடையாது. இப்படி பல பிரிவினைகள். ஏன் இவ்வளவு பிரிவினைகள்? ஒரே தேவன், ஒரே வேதம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16, 17 தெளிவாக சொல்லியிருக்கிறார் பவுல். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தத்திற்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனமாய் இருக்கும். இதுக்கு நாங்க வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி இருக்கும் பொழுது நம்மிடையே இவ்வளவு பிரிவினைகள்? இதுக்கு முதலாவது காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாததாங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த வேதத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா, தேவன் அருளிய வண்ணமாக. ஏன்னா அந்த வேதத்தை எழுதினவர் தேவன், அதாவது பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டது என்று. நீங்க ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு சரியான முறையில் யாரால கொடுக்க முடியும் தெரியுமா? தி ஆத்தர் ஆஃப் தி டாக்குமெண்ட். அதற்காக தான் நம்ம தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொடுத்திருக்காங்க. அப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவர் துணையை கொண்டு வேதத்தை படிக்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தையை சரியான வகையில் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய மாம்சத்திற்கு ஏற்ற வகையில், தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற வகையில், தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற வகையில் விளக்கம் அளிக்கும் பொழுதுதான் பலவிதமான கோட்பாடுகள் தோன்றுகின்றன. இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய பல பிரிவினைகள் தோன்ற காரணமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய எத்தனையோ பிரிவினை இருந்தாலும் வேற்றுமையில் இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே தேவன், ஒரே வேதாகமம். அதே போல எத்தனையோ பிரிவினைகள் இருந்தாலும், எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும், எல்லாரும் ஒரே நோக்கத்திற்காக தான் நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நோக்கம்? பரிசுத்தமாக இந்த உலகத்துல வாழ்ந்து பரலோகம் செல்வதுதான் நம்முடைய எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது. இதே போலதான் ஒரு சம்பவம் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இயேசு உயிர் தெழுந்த பின்னாடி நடைபெற்றது. இங்கு 3 கூட்டங்கள் இருக்கிறது. ஒரு கூட்டம் இயேசுவை பாரம்பரியத்தின் அடிப்படையை தேடுகிறது. இன்னொரு கூட்டம் இயேசுவை உணர்ச்சியின் அடிப்படையை தேடுகிறது. இன்னொரு கூட்டம் மறுதளித்த கூட்டமாக தெரிகிறது. இதை குறித்து லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே லூக்கா மிகவும் அழகாக விளக்கி இருக்கிறார். இதை குறித்து வருகின்ற வாரங்களில் நாம் விரிவாக காணலாம்.